ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செட்டிநாட் ஸ்டைலில் ஒரு சிக்கன் ரெசிபி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 1 kg சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். 2 ஆனியன், 2 டொமேட்டோ நல்லா கட் பண்ணி வச்சுட்டு, தேங்காய் திருவி வச்சுக்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு தேவையான அளவு எடுத்து வச்சுட்டு, கறி லீவ்ஸ், கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்துக்கணும். இஞ்சி பூண்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு, நெக்ஸ்ட்டு தேங்காயில் சோம்பு போட்டு அதையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கடாயை எடுத்து வச்சுட்டு எண்ணெய் காஞ்சோன்னா சோம்பு, பட்டை, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, சீக்கிரம் வதக்கணும் அப்படின்றதுக்காக வந்து உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு அதில் வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் எடுத்து அதிலே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு சிக்கன் போட்ட அப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் அதிலே ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு அதிலே வந்து மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதை நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காவையும் அதிலே சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளி எடுத்து அதை நல்லா தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு வந்து கொஞ்சோண்டு அந்த குழம்புல வந்து ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து கொஞ்சம் குழம்பு இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் இதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவி இதை வந்து கொஞ்சம் கொதிக்கிறதுக்காக மூடி வச்சிடணும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு சைட் பை சைடாக சிக்கன் 65 எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வச்சுட்டு அதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சிக்கன் பவுடர், கரம் மசாலா, லைட்டாக வந்து கேசரி பவுடர் கலருக்காக வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, கார்ன்ஃப்ளவர் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் இருக்கும். அதனால் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கடாய் காஞ்சோன்னா ஒவ்வொரு சிக்கன் பீஸாக எடுத்து போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபைனலாக நம்மளுக்கு சூப்பரான செட்டிநாட் ஸ்டைலில் சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதில் கொத்தமல்லி இலை தூவி நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிக்கன் 65ம் நம்மளுக்கு கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.